ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இது எந்த பீச்சில் வரல, கருங்கல்லேருந்து அப்படி வந்தீங்கன்னா தேங்காய் பண்ண ரோடு இருக்குது. நாங்கள் அதுக்குள்ளே தான் வந்து இந்த பீச்சுக்கு வந்து நாங்கள் வந்திருக்கோங்க. ஆக்சுவலாக உண்மையை சொல்ல போனால் அது எந்த பிளேஸ்னே தெரில. மேல்மண்டலமா கூகுள் மேப் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம். ஸோ அது எந்த பிளேஸுன்னே தெரியாமல் வந்துட்டோம். கூகுள் மேப் பார்த்து வந்துட்டோம். சூப்பரான ஒரு லொக்கேஷன். இப்படி தாண்டா வரும். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து நம்ம வந்து அங்கே போயிட்டோம்ல, அங்கே வந்து நம்ம உட்கார முடியாது. பட் ஆனால் இந்த சர்ச்சில் வந்து சர்ச்சு அப்படியே இந்த லொக்கேஷன் அப்படி போனீங்கன்னா பீச் தான். வந்துட்டு பாரு, இந்த ஏரியாவில் எப்படி ஒரு பீச் இருக்கு பாரு, செம்மையாக இருக்குல்ல. எதிர்பார்க்கவே இல்லை. எங்கே இருக்கு அது கூட ஓடலை. இங்கே ஒரு சர்ச் இருக்கு. இங்கேயும் பரவாயில்ல சொல்கிறது. எனக்கு தெரிஞ்சு சண்டேனால தான் கூட்டமாக இருக்கு எனக்கு. அதுதானே பீச்சை வந்து விசாரிச்சது இவன் தான் விசாரிச்சுட்டு வந்தான். மேல்மண்டலம் பீச். கிணறு மாதிரி இருக்கு. போய் பார்ப்போம், கிட்ட போய் பார்ப்போம். கிட்ட போய் பார்த்தா தெரிஞ்சிட போகுது என்னதுட்டு. இது மாதாச்சலப்பா, சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்களேன். தண்ணி வராது, என்னடா போய் பார்க்கலாமா? போய் பார்ப்போம். தண்ணி தாங்க இருக்குது. கேமராவில் சத்தியமாக தெரியல, தண்ணி இருக்குது. அதை வந்து எடுக்கிறதுக்கு இங்கே கயர்லாம் கட்டி வாளி எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். சூப்பர் செட்டப். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 5 மணிக்கெல்லாம் வந்திருந்தால் இன்னும் சூப்பராக இருந்துருக்குங்க. பாருங்கள் இந்த கல் இங்கே வர அலாம் வந்துருக்கு. இங்கே பாரு, இங்கே ஃபுல்லாக ஈரமாக இருக்குல்ல, இங்கே வர அலாம் வந்துருக்கு. எனக்கு தெரிஞ்சு இங்கே வரதெல்லாம் பெரிய அலையாக வரும் போல இருக்கு. அவன் வேறு அங்கே போயிட்டுருக்கான். ஈவினிங் வந்தோம்னா சூப்பராக இருந்துருக்குங்க சத்தியமாக. கல்லெல்லாம் இருக்குது. ஈவினிங் வந்து அந்த கல் மேலாம் ஏறி இருக்கலாம்னு நினைக்கிறேன். பார்த்தியா, இதுக்கு மேலே ஏறி இருக்கலாம்னு நினைக்கிறேன்ல. உண்மையை சொல்ல போனால் இந்த கடலை பார்த்தா, இந்த பீச் அதாவது மேல்மண்டலம் இதை பார்த்தா எனக்கு உண்மையிலே பயமாக இருக்குங்க. ஏன்னா இவ்வளோ அலை எல்லாமே பெருசு பெருசாக வருது. இங்கே பாரு, இங்கே வர அலை வந்துருக்கு. இங்கே ஏதோ கடக்கு பாரு, கடல் பாம்பா. அங்கேருந்து பார்க்க முடியுது. கடல் பாம்பு இல்லை, எப்போ அந்த கடலை பார்க்கறதுக்கே பயமாக இருக்குது. எல்லாம் பெரிய பெரிய இலையாக இருக்குது. டேய் வாடா, போவாத. டேய் இது உண்டுல, எனக்கு தெரிஞ்சு இது வந்து இங்கே வர்றது எல்லாமே பெரிய பெரிய அலையாக இருக்குது. உள்ளே இறங்காத, போதா. அதெல்லாம் அங்கே வர போகுது, வேணாம் போத. ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிட்டோம்னா, கார் எடுத்துகிட்டு அங்கே போயிட்டோம். அந்த லொக்கேஷன் தானே, அங்கே போயிட்டோம். அங்கே போகும்போது வந்து இந்த மாதிரி லைட்லாம் கிடையாது, ஃபுல்லாக டார்க் இருட்டாக இருந்தது. வீடியோவே எடுக்க முடியல. நான் இப்போ மட்டும் என் ஃபேஸ் வந்து கிளியராகவே தெரியல. அதுக்கப்புறம் வந்து கேட்டு எடுத்து வரும்போது இந்த பீச் கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னா நம்ம ஒரு சர்ச்சுக்கிட்ட வரும். நாங்கள் ஒரு மாதா சர்ச் வந்து அந்த ரோடு கிட்டே இருக்கும். அதை காட்டுறோம் பாருங்க. நீங்கள் அந்த வீடியோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க அந்த சர்ச்சு அதுக்கிட்ட இருக்கும். நான் அன்னைக்கு போகிற இந்த பீச்சா இல்லை இது வந்து குளச்சலான்னு தெரியலையே. நல்லா தான் இருக்குது. ஆனால் இதில் வர அலையை பார்த்தா தான் எனக்கு பயமாக இருக்குது. இன்னும் பெருசாக ஒரு இங்கே வர வந்துருக்கு. இதுதான் இங்கேருந்து இந்த இது வரைக்கும்
ஃபுல்லாக ஈரமாக தான் இருக்குது. அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ பெரிய அலையெல்லாம் அங்கே வந்துருக்குன்ட்டு. என்னாச்சு டேய்? கடலுக்கு வந்தால் கால் நினைக்கணும்னு எனக்கு தெரியும். இங்கே பாரு, இந்த இது வந்து பாரு, இங்கே வர அலை வருது. இது சேஃபே கிடையாது, எனக்கு சேஃபே கிடையாதுன்னு தோணுது. அலை வர அலையெல்லாம் பெருசாக வரும். நாங்கள் அந்த அந்த நம்ம அங்கே போனோம் பாரு கார் எடுத்துகிட்டு, அங்கே போயிட்டு எனக்கு அவ்வளோ இருட்டு பார்த்தோன்னா பயமே ஆகிடுச்சு சத்தியமாக. கார்லாம் ஹெட்லைட் இல்லைன்னு போய் அந்த ரோடு வேறு ஸ்ட்ரைட்டாக இருக்கா, நமக்கு தெரியாதவன் யார் வந்தாலும் ஸ்ட்ரைட்டாக உள்ளே விட்டுருவோம். கடலில் வீடியோ எடுக்க வரல, சும்மா அப்படியே ஒரு டைம் பாஸ். மேல்கொடலாம் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இங்கே வந்து. டேஞ்சரான ஒரு உள்ளே இழுக்குதா? அதான் பார்த்தாலே தெரியுது, அலையை பார்த்தாலே தெரியுது நல்லா உள்ளே இழுக்குதுன்ட்டு. இதுலலாம் நம்ம குளியில் போட்டோன்னா அவ்வளோதான், ஒரேடியாக மேலே போய் சேர வேண்டியதான். சீரியஸா நல்லா உள்ளே இழுக்குது, கடலை பார்த்தாலே தெரியுது. அலையை பாரு நல்ல சீட்டத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். மயக்கமே வர மாதிரி இருக்கு காலில் போட்டோம். இதா பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. மேலே 2 சர்ச் அங்கே, அது இது வந்து ஓல்டு சர்ச்சுன்னு நினைக்கிறேன், அது வந்து நியூ சர்ச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் ரெண்டுமே ஆர்சி சர்ச். இங்கே வந்து ஒரு மாதா கோயில், இங்கேயும் வந்து காணிக்க மாதிரிலாம் செட்டப் பண்ணியிருக்காங்க பார்த்தியா. ஆனால் இந்த கிணறு மாதிரி வச்சுருக்காங்க, ஆனால் இது எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தான் தெரியல. யாராச்சும் தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேல் மண்டலத்தில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். உட்காரலாமா போகலாமா? உட்காராம போகலாமா? இல்லை அந்த அங்கே அந்த சர்ச்சில் போய் உட்காரோம் வா. செருப்பு. இந்த பீச் வந்து எங்கே இருக்குது? மேல்மண்டலம் சைடு. இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பீச்சுக்கு வந்து போய் நல்ல ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு பீச். என்னாச்சு ஆனால் வந்து ஷாப்ஸ் எல்லாம் அவ்வளோலாம் இருக்காது. ஒரே ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் தான் இருந்தது, அதையும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க. ஸோ இந்த பக்கம் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. நெக்ஸ்ட் லொக்கேஷன் வந்து போகலாமா? டோர் லாக் ஆகலையோ? நல்லா அமைதியாக இருக்குல்ல. ஆனால் இங்கே இருக்கவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த ஏரியாவில் உள்ள மக்கள் தான் நினைக்கிறேன். இன்னும் மாட ஆன் பண்ணல நீ இந்த ஏரியாடா கீ இங்கே வந்துட்டு. ஓகே ஓகே போகலாம். இங்கேருந்து எங்கே போக போகிறோம்னா நெக்ஸ்ட் இதே ரோட்டில் போனோன்னா நம்ம அடுத்து இன்னொரு பீச் இருக்குதுன்னு நம்ம பைப்பில் சொல்லியிருக்காப்புல. ஸோ நம்ம அங்கே தான் போக போகிறோம். ஓகே, இல்லை இருட்டாக இருக்குது தெரியல. அடுத்த பீச் வந்தாச்சு. இது வந்து திருச்சிலுவைநாதர் திருத்தலம் ஹெலன் நகரா. இந்த பீச் கூட நான் இன்ஸ்டாகிராமில் கூட பார்த்துருக்கேன்ப்பா, ஒரு போட் நிற்குமே. ஓகே இது எப்படி நம்ம வந்து பீச் வந்து பார்த்திங்கன்னா ஹெலன் நகர் பீச்சு. வரும்போது சரியான ஜர்க் ஆகிட்டு, நான் உண்மையிலே பயந்துட்டேடா. கார் இப்போ போச்சுன்னு நினச்சேன், பஞ்சர் ஆகிட்டு. இல்லை பெரிய கல் தெரியுமா தட்டினது, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஃபஸ்ட் டைம் அப்படி தான் இருக்குமா? நல்லா ஓரோட அடி அதில் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். ஓகே இது வந்து ஹெலன் நகர் பீச். சர்ச் இல்லை, அந்த போட் வந்து சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நான் ஆல்ரெடி நான் வந்து இன்ஸ்டாகிராமில் நான் வந்து பார்த்துருக்கேன். உள்ளே போயிட்டு எல்லா ஃபேமிலியும் போயிட்டாங்க. நீ கொஞ்சம் ஏர்லியாக சண்டே ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து மேல்மண்டலம் அப்படி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா இந்த ஹெலன் நகர் பீச் வரலாம். இங்கே வந்து சூப்பராக அந்த ஹவுஸ் டிசைன் இருக்குது. இது வந்து நீங்கள் கொஞ்சம் ஏர்லியராக வந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். எப்பா இங்கேயும் கடல் பயங்கர அலை. ஏய் பாத்திரம் கீழே விழுந்துடாதரா. எப்பா என்னடா அது குண்டு குண்டு பாறை, எவ்வளோ பெரிய பாறை.
சத்தியமாக இங்கெல்லாம் சேஃபே கிடையாது. ஆனால் கீழே இறங்கி ஃபோட்டோ எடுக்கலான்னு இருக்கும். இறங்கி போய் ஃபோட்டோ எடுக்கலாமா வேண்டாமா? இது ஊட்டு சூப்பராக இருக்கும். உள்ளே போய் நம்ம ஊரில் இங்கே ஃபுல்லாக நம்ம எடுக்கலாம். உள்ளே போக முடியாது நாட்டலோட. ஓ நம்ம செருப்பை கலத்திட்டு நம்மளும் உள்ளே போவோம். கப்பலுக்கு வந்துட்டோம். எப்பா இங்கிருந்து செம்மையா இருக்குது. பயங்கரமாக வருதுங்க. இங்கே வரவங்க கொஞ்சம் சேஃபாகவே வாங்க ஓகேங்களா? ஏன்னா வந்து அலையெல்லாம் நல்ல சீட்டத்தில் வர மாதிரி இருக்குது. பாறை மேலே வந்து வர லெவலுக்கு அலை இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் ஏறிடுச்சு பாருங்கள். ஸோ இங்கே வந்து டேஞ்சர். நீங்கள் வந்து கிட்ஸோடலாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆனால் ஒரு ஃபேமிலியாக வந்து விசிட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வரலாம். நிறைய ஃபேமிலிஸ் இங்கே இருக்காங்க. வரதாக இருந்தால் கொஞ்சம் ஏர்லியராக வாங்க. நான் வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 8 o'clock கிட்ட ஆகிடுச்சு. இந்த வீடியோ கிளாரிட்டி இருக்குன்னு தெரில. ரொம்ப அந்த அலையை போகிற இவ்வளோ பெரிய அலை எங்கே வர ஏறுது, அவ்வளோ போஸ்டர் அடிக்குது இல்லை? அங்கே அடிச்சு அங்கேருந்து அங்கே ஃபுல்லாகவே இங்கே பாருங்க. இங்கெல்லாம் நம்ம இறங்கணும்னா அவ்வளோதான், ஒரேடே போய் சேர வேண்டியதான். போய் பார்ப்போம். எப்பா இறங்கினா ஏற முடியாதுன்னு நினைக்கிறேன்டா. எப்படி இறங்க இல்லை இங்கே இந்த இதுவும் பயங்கர ரிஸ்க்கு. இங்கே அலையெல்லாம் பயங்கரமாக வருது. இங்கே ஒரு இடம் வருது, அலை பாருங்க எங்கே வருதுன்ட்டு. அடுத்த அலை வருது பாருங்க. ஃபோர்ஸாக ஒரு இங்கே வர வந்துருக்கு பாரு தண்ணி. அவன் சும்மா இல்லை, இந்த பாறை போடுறது என்ன தேடிட்டு இருக்க? உள்ள என்ன இருக்கு? கேப்பு தான் தெரியுது. அங்கே வந்து எழுதி அந்த ஒரு பாறையில் வந்து எழுதி வச்சுருக்காங்க, என்ன அபாயம்னு எழுதி வச்சுருக்காங்க. அப்போ அங்கே நம்ம போகக்கூடாது ஓகேங்களா? போகுமா? என்னாச்சு? அபாயம் அங்கே எழுதியிருக்காங்க பாரு. இங்கே ஒரு படி இருக்கு பாரு, பார்த்தியா? இதை விட இறங்கலான்னு நினைக்கிறேன். ஆனால் கீழே ஸ்டெப் இல்லை, பாதி வர ஸ்டெப் இருக்கு. ஆனால் அங்கே அடிக்கிற அலை பாரு, அங்கே அடிக்கிற அலை அப்படி தண்ணி இங்கே வந்து கரெக்டாக இங்கே வருது, எண்டு வர வருது. ஆனால் பீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கோடா கடை இருக்குது, அப்படி தானே? சிக்கன் பக்கோடாவா? ஓகே, சிக்கன் பக்கோடா சம்திங் இருக்குது. அப்புறம் ஐஸ்கிரீம் ஷாப் இருக்குது இந்த பீச்சில் ஓகேங்களா? அதை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை. என்னடா எழுதியிருக்கு யாருக்கு தெரியும், போய் பார்த்து வந்தாலும் தெரியும். ஒரு வார்னிங் வந்து தமிழ்நாடு போலீஸ் வந்து அவங்க வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த கடல் பகுதி மிக ஆழமான ஆபத்தான பாறைகள் உள்ளதாலும் குளிக்க தடை செய்யப்பட்டுள்ளது. ஸோ அதனால் வந்து இங்கே வந்தீங்கன்னா தயவு செஞ்சு வந்து உள்ளெல்லாம் இறங்காதீங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு ஆனால் இங்கேருந்து இந்த வியூ பாயிண்ட்டை பார்த்து ரசிக்கிறதுக்கு வந்து சூப்பராக இருக்குது ஓகேங்களா? அதான் மக்களே, அந்த வீடியோ
சரி இந்த என்னது ஹெலன் நகர் பீச் அவ்வளோதான். ஸோ இங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்புற டைம் வந்துடுச்சு. ஏன்னா வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் எங்கேப்பா? ஸ்ட்ரைட்டு வீடு தானே? ஓகே, போறியா? இது எப்படி நான் காரம் மேலே ஏற்ற போகிறேன்னு தெரியாமல் இருக்கேன். சின்ன வழிடா, எப்படி மேலே ஏற்றுறது? ரொம்ப மோசமாக இருக்குது. ரைட் லெஃப்ட் பார்க்கணும். ஃபஸ்ட் இயரில் ஏற்று எஜ்ஜில் போய் நிப்பாட்டு. இங்கே நிப்பாட்டாத. போய் பின்னாடி வா. ரேஸ் பண்ணாத வா. பின்னாடி வா. கார் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக் ஆகிடுச்சு. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ஸோ அதனால் தான் வந்து வீடியோ வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஓகேங்களா? ஏன்னா வந்து அது ஒரு சின்ன வழி தான். கார் வந்து போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பைக் போகும், கார் போகிற கஷ்டம். ஸோ அதனால் வந்து அதில் வந்து கொஞ்சம் மேலே வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த வீடியோ எடுக்கலை. அந்த ஒரு இதுலேயே போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ மக்களே, எல்லாம் சுற்றிட்டு வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, அண்டில் திஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் சுமந்த். பை.